மச்ச அவதாரம் எப்போ எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரளயத்தின் போது மச்ச அவதாரம் எடுக்கப்படுது. ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் முழுமையடைந்த பிறகு என்ன ஆகுது, நீந்தி வெளியே வரக்கூடியது தான் மச்ச அவதாரத்தினுடைய தன்மை. அதாவது பனிக்குடம் உடைந்து மீன் என்ன ஆகுது, வெளியே வருது. அந்த மீன் என்பது குழந்தையினுடைய வடிவை குறிப்பிடுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மச்ச அவதாரம் என்பது தாயினுடைய வயிற்றுக்குள்ளார குழந்தை பனிக்குடத்தை உடைத்து வெளியே வருவதை மச்சவதாரம் குறிப்பிடுது. அடுத்தது பாருங்க, கூர்மாவதாரம். இந்த கூர்மாவதாரம் ஆமையினுடைய வடிவம். ஆமையினுடைய குணம் என்ன? தலையை வெளியே நீட்டி மற்ற உறுப்புகளை எல்லாம் தன்னுடைய ஓட்டுக்குள் பதித்துவிடும். அதே போல் பாருங்க, குழந்தை தன் தாயினுடைய வயிற்றிலிருந்து, அதாவது யோனிப்பை மூலியமா வெளியே வர குழந்தை. இன்று சுகப்பிரசவம் எத்தனை சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, சுகப்பிரசவம் பார்க்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் தாயினுடைய அந்த யோனி பகுதியிலிருந்து வெளியே தலை வரக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆமையினுடைய ஸ்வரூபம். அதாவது கூர்மாவதாரம், தலை வெளியே வந்துடும், மற்ற உடல் உறுப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா தாயினுடைய வயிற்றுக்குள்ளார உள்ள வச்சுக்கும். ஸோ இது கூர்ம அவதாரத்தினுடைய ஒரு தன்மையை குறிப்பிடுது.